சென்னையில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களை தாக்கிய மதிமுக கவுன்சிலரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் 100 அடி சாலையில் 167வது வார்டு பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான நடைபாதையை ஆக்கிரமித்து கடை வைக்கப்பட்டு இருந்தது. நடைபாதை ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த ஊழியர்களை 139வது வார்டு மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணி தாக்கி தரக்குறைவான ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதல் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணி கிண்டி காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் கடந்த 27ஆம் தேதி தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது போக்குவரத்துக்கு இடையூறாக JCB வாகனம் நிறுத்தப்பட்டு இருந்ததாகவும் அதனை எடுக்கும்படி கூறியதை யாரோ வீடியோ எடுத்து பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.